ஏன் கிரெட்டால எக்கச்சக்க டிபிஎஃப் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா கிரெட்டாவோ இல்லை ஹியூண்டையோடைய அந்த 1.5 சிஆர்டிஐயோ கிடையாதுங்க. அதுக்கு காரணம் நம்ம அதிகமாக வந்துட்டு டீசலில் வால்யூம் செல்லிங் பார்த்தீங்கன்னா கிரெட்டா தான். இப்போ நீங்கள் அந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் செல்லிங் கார் கிரெட்டா தான். கிரெட்டாலையுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45% ஆஃப் இட்ஸ் சேல்ஸ் வந்துட்டு டீசலில் தான் வருது. இப்போ நீங்கள் டாட்டாலையோ இல்லை மஹேந்திராலையோ ஒரு டீசல் கார் சேல் ஆகுதுன்னா ஹியூண்டையில் ஈக்குவலண்ட்டாக 3 கார் சேல் ஆகிருக்கும். நான் டீசலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டீசல் கார்ஸ் அதிகமாக சேல் ஆகும்போது ஆப்வியஸாக கம்ப்ளைண்ட்ஸும் உங்களுக்கு அந்த ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றது ஹியூண்டையில் தான் வரும். அதனால தான் உங்களுக்கு கிரெட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எக்கச்சக்க டிபிஎஃப் இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு காரணம் வந்துட்டு ஹியூண்டையோ இதெல்லாம் கிடையாது, வால்யூம் செல்லிங்னால வர்றதுங்க. அண்ட் செகண்ட்லி ஹியூண்டை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் சிஸ்டம். தட் இஸ் நம்ம ஆட் ப்ளூவை ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஆன்யூலி ஒன்ஸ் ஆட் ப்ளூ ஆட் பண்ணிங்கனாலே அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டான சிஸ்டம். சூட் அக்யூமுலேஷனை வந்துட்டு தகர்க்கிறதுக்கு அது ரொம்பவே ஒரு சூப்பர் சிஸ்டம். இன்ஃபேக்ட் டாட்டாவில் நெக்ஸானில் யூஸ் பண்ணுற அந்த NOx ட்ராப்பை காட்டிலுமே இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் தான். ஸோ அதனால் வந்து இந்த காரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா மெக்கானிக்கலாக எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. அது ஒரு டிரைவிங் பேட்டர்ன் இஷ்யூ. நீங்கள் அந்த டிரைவிங் பேட்டர்ன் இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணலன்னா டிபிஎஃப் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் ஒழுங்காக சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சூட் அக்யூமுலேஷன் இஷ்யூ எந்த காலத்துலையுமே வராது. ஸோ அதை எப்படா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுறேன். இன்ஃபேக்ட் எஸ்சிஆர் சிஸ்டம்க்கும் NOx ட்ராப்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி டிபிஎஃப் இஷ்யூ அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிரைவிங் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கார் சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்துக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.